أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, வரலாற்று சுவடுகளில் வழி தவறிய பிரிவுகள் என்ற தலைப்பின் கீழே நேற்றைய தினம் சில அடிப்படையான தகவல்களை நாம் அறிந்திருந்தோம். இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் ஏராளமான கொள்கை முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள், மார்க்கத்திற்கு புறம்பான கொள்கைகள் தோன்றும். இப்படி பல வழிகட்ட பிரிவுகளும் வழிகட்ட கொள்கைகளும் தோன்றுகிற பொழுது சத்திய கொள்கையை தேடி அறிந்து கொள்வது, அதை அறிந்து கொள்வதற்கான நேர்வழியை அடைந்து கொள்வதற்கான முயற்சி செய்வது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதையும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் சரியான கொள்கையை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் மறுமையில் எவ்வளவு கை சேதத்தை, எவ்வளவு பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயம் முந்தைய யூத கிறிஸ்தவர்களை போன்று முரண்படும், அவர்களை போன்று கருத்து வேறுபாடுகள் கொள்ளும் என்ற முன்னறிவிப்பு செய்த செய்தியையும் நேற்றைய தினம் அறிந்து கொண்டோம். இப்படி கருத்து வேறுபாடுகள், இஸ்லாத்தின் பெயரால் பல பிரிவுகள் வரும் பொழுது இந்த பிரிவுகளில் சிக்கிவிடாமல், பிரிவுகளில் பிரிந்து விடாமல், வழிகேடுகளை தேர்வு செய்து விடாமல் அல்லாஹுடைய ஒரு வழியாக இருக்கின்ற நேரு வழியை நாம் பின்பற்ற வேண்டும். வழிகேடுகள் பல வழிகளில் இருக்கும். ஒவ்வொரு வழிகட்ட பாதைகளிலேயும் ஷைத்தான் அமர்ந்து கொண்டு நம்மை அந்த வழிகேடுகளை நோக்கி ஆசை வார்த்தை கூறி நல்லதை போன்று அலங்கரித்து காண்பித்து அழைப்பான். அந்த அழைப்புக்கு செவிதாழ்த்து விடக்கூடாது, வழிகேடுகளில் நாம் வீழ்ந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஒரு வழி பாதையாக இருக்கிற நேர்வழியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்கின்ற இறைவனுடைய கட்டளை தொடர்பான சூரத்துல் அன்ஆமில் இடம்பெறுகின்ற 153வது வசனத்தையும் நாம் நேற்றைய தினம் இறுதியாக பார்த்தோம். அதை தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இன்னும் பல இடங்கள்ல இந்த கருத்து வேறுபாடுகளில் நீங்கள் வழிகேடுகளை தேர்வு செய்து விடாதீர்கள் என்பதை இறைவன் நமக்கு வலியுறுத்தி திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் ஆல இம்ரான்ல 3வது அத்தியாயம் 105வது வசனத்துல இறைவன் பேசுகிறான், வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வஹ்தலஃபு மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத். நீங்கள் பல பிரிவுகளாக பிரிந்து அவர்களிடத்தில் தெளிவான சான்றுகள் இருந்தும் கூட, அந்த சான்றுகளை அல்லாஹ் வழங்கியும் கூட கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து போனாங்களே, அது மாதிரி நீங்க ஆயிடாதீங்க. ஏன்னா யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹுடைய வேதம் கையில இருந்தது, அல்லாஹுடைய வழிகாட்டல் கையில இருந்தது, இறைவனிடமிருந்து தெளிவான சான்றுகள் இருந்தது. அந்த சான்றுகள் இருந்தும் கூட, இறைவனுடைய தெளிவான வழிகாட்டல்கள் இருந்தும் கூட, அந்த தூதர்களுடைய மரணத்துக்கு பிறகு, ஈசா நபி அவர்கள் இறைவனால் உயர்த்தப்பட்டதற்கு பிறகு மார்க்கத்தின் பெயரால் மார்க்கத்தில் இல்லாத பல கருத்துக்களை நுழைத்து, வழிகேடுகளை நுழைத்து, அந்த மார்க்கத்தின் பெயராலே பல பிரிவுகளை அவர்கள் உண்டாக்கினார்கள், பல வழிகேடுகளை உண்டாக்கினார்கள். அதுபோன்று நீங்களும் பல பிரிவுகளாக வழிகேடுகளை உருவாக்கி விடாதீர்கள், கருத்து வேறுபாடு கொண்டு விடாதீர்கள், அல்லாஹுடைய ஒரு பாதையிலேயே இருங்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு தெளிவான சான்று இருக்குது. தெளிவான சான்று உங்கள்கிட்ட தந்திருக்கிறேன், என்னுடைய வழிகாட்டலை தந்திருக்கிறேன். இந்த வழிகாட்டல் இருக்கும் பொழுது அவங்க எப்படி வழிகட்டு போனாங்களோ, பல பிரிவுகளை உண்டாக்கிக்கிட்டு போனாங்களோ, பல கொள்கை முரண்பாடுகளை கொண்டாங்களோ, அது மாதிரி நீங்க ஆயிடாதீங்க என்று இறைவன் இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியில சொல்லி காட்டுறாங்க. இது மிக பிரபலமான ஒரு செய்தி தான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அபூதாவுதுல 4598வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஃப்தரகத்தில் யஹூது அலா இஹ்தா அவ் சின்தைனி வ 70 ஃபிர்கா.
யூதர்கள் 71 அல்லது 72 பிரிவினர்களாக பிரிந்தார்கள். ஒத்த ஃபர்ரக்கத்தின் நசாரா அலா இஹ்தா அவ் சின்தைனி வ சபஈன ஃபிர்கா, கிறிஸ்தவர்கள் 71 அல்லது 72 பிரிவினர்களாக பிரிந்தார்கள். ஒ தஃப்தரிக்கு உம்மதி, என்னுடைய சமுதாயம் பிரியும் அலா சலாசி வ சபஈன ஃபிர்கா, 73 கூட்டங்களாக பிரியும். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் 71 72 என்று அவர்களுடைய கருத்து வேறுபாடுகள், அவர்களுடைய கொள்கை முரண்பாடுகள் பிரிந்தது. இந்த சமுதாயம் அதைவிட ஒன்று கூடுதலாக 73 கொள்கை முரண்பாடுகளாக பிரியும், 73 பிரிவுகளாக பிரியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திலே இத்தனை கருத்து வேறுபாடுகள் நிலவும் என்று சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி, இதுவரை இருக்கக்கூடிய செய்தி சஹீஹான செய்தி, ஆதாரபூர்வமான செய்தியாக ஹதீஸ் கிரந்தத்தில் இடம்பெறுது. இதற்கு பிறகு சில வார்த்தைகள் இடம்பெறும். இந்த கூட்டம், அதாவது 73 கூட்டங்களாக இந்த சமுதாயம் பிரியும் பொழுது எத்தனை கூட்டம் நரகத்துக்கு செல்லும், எத்தனை கூட்டம் சொர்க்கத்திற்கு செல்லும், இதை தெளிவுபடுத்துகிற வகையில இன்னும் அந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய கூட்டம் யார் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வகையில சில அறிவிப்புகள் இடம்பெறுகிறது. அதுல பெரும்பான்மையானது பலவீனமாக இருக்கிறது. எப்படியெல்லாம் இடம்பெறுதுன்னா, இந்த கருத்து வேறுபாடுகள் இந்த சமுதாயத்தில் 73 கூட்டங்களாக 73 கொள்கைகளாக இந்த சமுதாயத்துல மக்கள் கொள்கை முரண்பாடு கொண்டுடுவாங்க, கருத்து வேறுபாடு கொண்டுடுவாங்க. அப்ப நீங்க நேர்வழியை அடையணும்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, ஹத்தா யஹ்ருஜ ரஜுலுன் மின் அஹ்லி பைத்தி யுகாலு லஹுல் மஹ்தி, மஹ்தின்னு அழைக்கப்படுகிற ஒரு மனிதர் வருவாரு, ஃபைன் அதரக்தஹு ஃபத்தபிஉஹு, அந்த மனிதர் வந்தார்னா, மஹ்தி வந்தார்னா அவரை பின்பற்றுங்க, வகுன் மினல் முஹ்ததீன், நீங்க நேர்வழி அடைஞ்சுக்குவீங்க. 73 கூட்டங்களாக பிரிஞ்சிருக்கும் பொழுது இந்த சமுதாயம் பல கருத்து வேறுபாடுகளாக, பல கூறுகளாக, பல கொள்கை வேறுபட்டவர்களாக நிற்கும் பொழுது மஹ்தின்னு ஒருத்தர் வெளிப்படுவார். அந்த மஹ்தியை நீங்க பின்பற்றினீங்கன்னா நீங்க நேர்வழியை அடைஞ்சுக்குவீங்க என்று தபுரானியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு அறிவிப்பு இடம்பெறுது. இது பலவீனமான செய்தி. மஹ்தி என்பவரை பொறுத்தவரையிலே ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல கிடைக்கக்கூடிய தகவல், அவர் ஏதோ மார்க்கத்தை புதுப்பிக்க வரக்கூடியவரை போலவோ மார்க்க விஷயங்களில் வழிகாட்டியாக வருபவர் என்றோ நமக்கு சொல்லப்படலை. அவர் ஒரு ஆட்சியாளராக வருவார். இந்த உலகத்தில் அநியாயங்கள் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது, ஆட்சிகள் எல்லாம் ரொம்ப மோசமா நடக்கும் பொழுது அப்ப மஹ்தின்னு ஒரு மனிதர் வருவாரு, அவர் நல்லாட்சி நிறுவார். ஆட்சி தொடர்பாக மஹ்தி என்ற ஒருத்தர் வந்து அவர் நல்லாட்சி நிறுவார் தான் இருக்குதே தவிர அவருக்கும் மார்க்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த மஹ்தி அவர்கள் தொடர்பாக இஸ்லாமிய வரலாற்றில் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை போன்று வேறு இருக்காது. அந்த அளவுக்கு இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நான் தான் மஹ்தின்னு உருவானாங்க. நம்முடைய தமிழகத்திலேயே பல மஹ்திகள் இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா பல மஹ்திகள் வந்துட்டு போயிட்டாங்க. அதாவது கற்பனையா நான் தான் மஹ்தின்னு சும்மா சொல்லிக்கிறது, நான் தான் மஹ்தின்னு அவரவர் சொல்லிக்கிறது. ஏன்னா இந்த மஹ்தின்னு சொல்லிட்டா ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும்ல, சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்ல, அவருக்குன்னு ஒரு கூட்டம் சேரும்ல என்று ஒவ்வொருத்தரும் பல பேர் தங்களை மஹ்தி என்று வாதிடக்கூடிய நிலைமையெல்லாம் இந்த சமுதாயத்துல இப்பதான் அது கொஞ்சம் ஓஞ்சி இருக்குதே தவிர அதெல்லாம் இருந்ததை நாம் அந்த காலங்கள்ல பார்த்திருக்கிறோம். அப்ப மஹ்தி என்பவருக்கு மார்க்க ரீதியான எந்த விதமான ஒரு வழிகாட்டலும் நமக்கு ஹதீஸ்கள்ல, ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல வழங்கப்படல. அவர் இந்த மார்க்கத்தை புதுப்பிப்பார் என்று சொல்லப்படல, வழிகேட்டிலிருந்து நம்மை மீட்டெடுப்பார் என்று சொல்லப்படல. அவர் ஒரு நல்லாட்சியை நிறுவுகின்ற ஆட்சியாளர், கவர்மெண்ட் தொடங்கக்கூடியவர் தானே தவிர மார்க்கத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப இந்த செய்தி பலவீனமான செய்தியா இருக்குது. அவரை பின்பற்றுங்க, அவரை பின்பற்றினீங்கன்னா இந்த 73லையும் சிக்காம நீங்க நேர்வழியை பெற்றுக்கொள்ளலாம் என்று வரக்கூடிய செய்தி பலவீனமான செய்தியா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பு வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த ஒரு கூட்டம், அதாவது 72 நரகத்துக்கு போயிடும், ஒன்னே ஒன்னு சொர்க்கத்துக்கு போகும். யூதர்கள் 71 பிரிஞ்சிடறாங்க, கிறிஸ்தவர்கள் 72 பிரிஞ்சிடறாங்க. இந்த இஸ்லாமிய சமுதாயம் 73 பிரியும். 73ல 72 நரகத்துக்கு போயிடும், ஒன்னே ஒன்னு சொர்க்கத்துக்கு போகும். அந்த ஒன்னு எது அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, மா அன அலைஹி வஸ்ஹாபி, நானும் என் தோழர்களும் எந்த கொள்கையில இருக்கிறோமோ அந்த கொள்கை, நானும் என் தோழர்களும்
எந்த அடிப்படையில் இருக்கிறோமோ அந்த அடிப்படையில் இருப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று ஒரு அறிவிப்பு இடம்பெறுகிறது. இதுவும் பலவீனமாக இருக்குது. இந்த செய்தியும் இதுவும் இதெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் சொன்ன செய்தி தான். ஆனா இதுவும் என்னவாகத்தான் இருக்குது, பார்த்த வகையில பலவீனமான அறிவிப்பாகத்தான் இருக்குது. இதிலே இதே வார்த்தையிலே கூடுதலான ஒரு வார்த்தையும் இடம்பெறுகிறது. எப்படி? மா அன அலைஹில் யௌம வஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் இன்றைய தினத்தில் எப்படி இருக்கிறோமோ, இன்றைய தினம்னா ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலம், ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்துல ரசூலுல்லாஹும் நபி தோழர்களும் எந்த கொள்கையில் இருந்தாங்களோ அந்த கொள்கையில் இருப்பவர்கள் தான் வெற்றியாளர்கள். இது கருத்து சரி, ஆனா அறிவிப்பு ரீதியாக பார்த்தா பலவீனம். பலவீனமான அறிவிப்பை வைத்து நாம ஒரு முடிவுக்கு வர முடியாத. இந்த வெற்றி பெற்ற கூட்டம் எதுன்னு தீர்மானிப்பதற்கு இதை எடுக்கலாம் பார்த்தா இது பலவீனமாக இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய கூட்டம் எது என்று தெளிவுபடுத்தியதாக வரக்கூடிய அறிவிப்புகள்ல மஹதியை பின்பற்றுங்கன்னு சொல்லக்கூடிய அறிவிப்பும் பலவீனமா இருக்குது. நானும் என் தோழர்களும் எதுல இருந்தோமோ அதுல இருப்பவர்கள் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பும் பலவீனமா இருக்குது. நானும் என் தோழர்களும் இன்றைய தினம் எதுல இருக்கிறோமோ அதுல இருப்பவர்கள் தான் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பும் பலவீனமாக இருக்கிறது. இது இல்லாம இன்னும் சில வார்த்தைகளும் இடம்பெறுது. அந்த கூட்டம் எதுன்னு தெளிவுபடுத்துகின்ற பொழுது இல்ல சவாதல் அலம், பெரும்பான்மை கூட்டத்தை தவிர. அந்த ஒரு கூட்டம் யாருன்னா பெரும்பான்மை கூட்டம். பெரும்பான்மை கூட்டம்னா என்ன? பெரும்பான்மையா சேர்ந்து ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அந்த கருத்துல இருந்துகிட்டீங்கன்னா நீ வெற்றி பெறலாம். நீயாக உன்னை யோசிக்க கூடாது. அது இஜ்மாம்பாங்கல்ல. இஜ்மான்னா என்ன? பெரும்பான்மையாக சேர்ந்து, அதாவது ஒன்றுபட்ட கருத்து, அறிஞர்களுடைய ஒன்றுபட்ட கருத்து, அறிஞர்கள் ஒன்று சேர்ந்து சொன்ன கருத்து என்று சொல்லுவாங்கல்ல, இஜ்மான். அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம் என்னன்னு. அந்த பெரும்பான்மை கூட்டத்தை தவிர அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வருது. இதுவும் என்னதான் பலவீனமானது. இந்த பெரும்பான்மை கூட்டம்னு தான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அந்த பெரும்பான்மை கூட்டம்னு சொன்னதை வச்சு பின்னாடி வந்தவங்க தான் என்னன்னு சொல்றது விளக்கம், இஜ்மா. இஜ்மாவை பின்பற்றுனா நமக்கு சொர்க்கம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த அறிவிப்பு என்னவா இருக்குது? பலவீனமான அறிவிப்பாக இருக்குது. இதெல்லாம் விட இன்னொரு அறிவிப்பு இடம்பெறுது பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 70 சொச்சம் பிரிவுகளாக இந்த சமுதாயம் பிரியும். குல்லுஹா ஃபில் ஜன்னா, எல்லாமே சொர்க்கத்துக்கு போயிடும். இல்ல ஜனாதிகா, நாத்திகம் பேசுற கூட்டத்தை தவிர. ஜனாதிகான்னு ஒரு பிரிவு இருந்துச்சு, அது கொஞ்சம் நாத்திக சிந்தனை கொண்ட பிரிவு. அந்த பிரிவை தவிர பாக்கி 72 சொர்க்கத்துக்கு விடுமா. இவ்வளவு அறிவிப்புகளை பார்த்தோமே, எல்லாத்துக்கும் மாத்தம் இது. 72 நரகத்துக்கு போகும், ஒன்னே ஒண்ணு சொர்க்கத்துக்கு போகணும் மத்த அறிவிப்பு சொன்னிச்சு. அதுவும் பலவீனமாக தான் இருக்குது. இந்த பலவீனமான அறிவிப்பு என்னன்னா அந்த பலவீனத்துக்கே மாத்தம் இது. எல்லாமே சொர்க்கத்துக்கு போயிடும் நாத்திக சிந்தனை கொண்ட பிரிவை தவிர என்று சொல்லப்படுது. இதுவும் என்னவா இருக்குது? மிக பலவீனமான செய்தியாக இருக்குது. அப்போ 73 பிரிவுகளாக பிரியும் என்ற செய்தி சரியாக இருந்தாலும் அதுல எது வெற்றி பெறுகின்ற கூட்டம்னு தெளிவுபடுத்தக்கூடிய அறிவிப்பு பலவீனமான அறிவிப்புகளாக இருக்குது. இருந்தாலும் சுனன் அபுதாவுதுல இடம்பெறக்கூடிய ஒரே ஒரு அறிவிப்பு ஓரளவு சரியான அறிவிப்பாக இருக்குது. ஹசன் தரத்தில் அமைந்த அறிவிப்பாக இருக்குது. சுனன் அபுதாவுதுல இடம்பெறக்கூடிய செய்தி. இந்த செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யூதர், அதாவது வேதவாசிகள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் 72 பிரிவினர்களாக பிரிந்தாங்க. இந்த சமுதாயம் 73 கூட்டங்களாக பிரியும். சிந்தானி வ சபஊன ஃபின்னார், 72 நரகத்துக்கு போய்டும். வ வாஹிதத்துன் ஃபில் ஜன்னா, ஒன்றே ஒன்று சொர்க்கத்துக்கு போகும். வஹியல் ஜமாஅ, அதுதான் ஜமாத்து. இவ்வளவுதான் இருக்கு. எது சொர்க்கத்துக்கு போகும்னு வரும் பொழுது அந்த சொர்க்கத்துக்கு போற கூட்டம் எது? ஒரே ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகும். அந்த சொர்க்கத்துக்கு போற கூட்டம் ஒன்னே ஒண்ணு என்னன்னா வஹியல் ஜமாஅத், ஜமாத்துன்னு இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நாங்க தான் அந்த ஜமாத்து, நாங்க தான் அந்த ஜமாத்துன்னு எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, இந்த வரலாற்றுல, இஸ்லாமிய வரலாற்றுல பார்த்துக்கிட்டீங்கன்னா வழிகேட்ட கூட்டங்கள் தோன்றுனுச்சுல. நம்ம நேற்றைய தினமே சொன்னோம். ஹவாரிஜுகள் வந்தாங்க, ஷியாக்கள் வந்தாங்க, முஅத்தஸிலாக்கள் வந்தாங்க, கதிரியாக்கள் வந்தாங்க. இப்படி பல பிரிவினர்களாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் பல கொள்கை பிரிவுகளாக பிரிஞ்சது. இவங்களுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கும் பொழுது சரியான வழியில் நடப்பவர்களுக்குன்னு ஒரு பேரை ஒரு கட்டத்துல சூட்டிக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஹவாரிஜுகள்னு அவங்களை கூப்பிட்டுக்கிறாங்க, ஷியாக்கள்னு இவங்களை கூப்பிட்டுக்கிறாங்க, கதிரியாக்கள்னு இவங்களை கூப்பிட்டுக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு பேர் வேணும்னு தான்
அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்னு பேர் சுட்டிக்கிறாங்க. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்னு. இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்னா என்ன? சுன்னத்துனா நபி வழி, அஹ்லுனா சார்ந்தவர்கள் அர்த்தம். நபி வழியை சார்ந்தவர்கள் மற்றும் ஜமாத்தை சார்ந்தவர்கள். இந்த ஜமாத்துங்கிறது இது இந்த செய்தியில இருந்து எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வெற்றி பெற்ற கூட்டம்னா எதுன்னு கேட்கும் பொழுது ஜமாத்துனாங்களே அந்த ஜமாத்தை இவங்க பேரோட சேர்த்துக்கிறாங்க. அஹ்லு சுன்னா வல் ஜமாத்து, நாங்க நபி வழியை சார்ந்தவர்கள், ஜமாத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வெற்றி பெற்ற கூட்டம் எது என்று தெளிவுபடுத்தும் பொழுது ஜமாத்துன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஜமாத்துனா என்ன விவரம்னு அந்த செய்தியில வரல. ஜமாத்துனா என்ன விவரம், ஜமாத்துனா எந்த ஜமாத்து, ஜமாத்துனா ஒரு தனி இயக்கமா, ஒரு தனி அமைப்பா, அல்லது அதற்கென்று எதுவும் கொள்கை இருக்கிறதா, ஜமாத்துனா என்ன வரைவிலக்கணம், இது இந்த செய்தியில வரல. வராததுனாலதான் ஒவ்வொருத்தரும் நாங்க தான் அந்த ஜமாத்து, நாங்க தான் அந்த ஜமாத்துன்னு பல ஒவ்வொரு வழி தவறிய பிரிவுகளும் சொல்லிக்கிட்டாங்க. அதனாலதான் இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துங்கிறவங்களும் அவங்களுடைய பெயர்லயே இந்த ஹதீஸ்ல இருக்கக்கூடிய ஜமாத்தை இணைச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துன்னு சொல்லிக்கிறது யாரு? தர்காவுல போய் வணங்கக்கூடியவங்க, தர்காவுல போய் கையேந்தக்கூடியவங்க, மௌலித ஓதக்கூடியவங்க. இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதா? இஸ்லாத்தின் அடிப்படைக்கு எதிரானது. லா இலாஹ இல்லல்லாஹுக்கே எதிராக இருந்துகிட்டு நாங்க நபி வழியை பின்பற்றக்கூடியவங்க, நாங்க ரசூலுல்லாஹ் சொன்ன வெற்றி பெற்ற அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவங்கன்னு இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க? பெயரை சுட்டிக்கிறாங்க. அதனாலதான் நாம நேத்து சொன்னோம், பெயரை வைத்து சத்தியத்தை அறியக்கூடாது. சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு பெயர் அடிப்படையாக கொள்ளக்கூடாது. ஏன்னா வரலாற்றுல பாத்தீங்கன்னா இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துன்னு இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இந்த தர்காவுக்கு போறவங்க, தர்கால போய் கையேந்திரவங்க, இஸ்லாத்தின் அடிப்படைக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க, அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய கொள்கையை செய்யக்கூடியவங்க தங்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துன்னு சொல்லிக்கிறாங்க. இதே மாதிரி வரலாற்றுல பாத்துக்கிட்டீங்கன்னா பல வழிகட்டு பிரிவுகளும் நாங்க தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்து, நாங்க தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துன்னு இந்த பெயர் இருந்தால் நேர்வழி என்பதை போல, இந்த பெயர் இருந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த பெயர் இருந்தாலே அது நேர்வழி என்பதை போல ஒவ்வொருத்தரும் நாங்க தான் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்துன்னு சொல்லிக்கிட்டாங்க. இப்ப நேர்வழிக்கு பெயரா அல்லது அல்லாஹ்வின் ஆதாரமா? எது நேர்வழியை கொடுக்கும்? நேர்வழி என்பதை அல்லாஹ் ஒரு பெயரை வைத்து தீர்மானித்திருக்கிறானா அல்லது கொள்கையை வைத்து தீர்மானித்திருக்கிறானா? இதை நாம என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஒவ்வொரு வழிதவறிய பிரிவினரும் நம்ம சொன்னோம்ல, எல்லாரும் நாங்க தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்து, நாங்க தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்து, நபி வழியில் இருக்கக்கூடியவங்க, நாங்க தான் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வெற்றி பெற்ற ஜமாத்துன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவங்க நாங்க தான். ஒவ்வொருத்தவரும் இப்படிதான் தங்களை தாங்களே அவர்கள் நேர்வழியில் இருப்பதாக சொல்லிக்குவாங்கன்னு அல்லாஹ்வும் நமக்கு திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் முஃமினூன் 23வது அத்தியாயத்துல 52 53வது வசனம், இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தும் வாஹிதா, இந்த சமுதாயம் ஒரே சமுதாயம், வான ரப்புக்கும் ஃபத்தகூன், நானே உங்களுடைய இறைவன், என்னை அஞ்சுங்கள், ஃபத்தகத்தஉ அம்ரஹும் பைனஹும் ஜுப்ரா, அவர்களுக்கு மத்தியிலே தங்களுடைய காரியங்களை தங்களுடைய கொள்கையை அவர்கள் பல பிரிவுகளாக பிரித்துக் கொள்வார்கள். குல்லு ஹுஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், ஒவ்வொரு கூட்டமுமே நாங்க இருக்கிறது தான் சத்தியம்னு சந்தோஷம் அடைஞ்சுக்குவாங்க. ஒவ்வொருத்தவருமே இந்த ஜமாத்துங்கிற வார்த்தையை வச்சு ஒவ்வொருத்தவரும் தங்களோட ஜமாத்துன்னு நினைச்சுக்கிட்டாங்கல்ல, இது மாதிரி ஒவ்வொருத்தவருமே நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கிறோம் என்று பெருமிதம் அடைந்து கொள்வார்கள் என்று இறைவன் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சூரத்துல் பக்கராவுல 113வது வசனத்துல அல்லாஹ் யூத கிறிஸ்தவர்களை பற்றி சொல்றான், காலத்தில் யஹூது, யூதர்கள் சொல்லுவாங்களா, லைசத்தின் நசாரால செய், கிறிஸ்தவர்கள்லாம் எதுலையுமே இல்லை, சத்தியத்துல இல்லை, நாங்க தான் சத்தியத்துல இருக்கிறோம் என்று யூதர்கள் சொல்லுவாங்களாம். காலத்தின் நசாரா, கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, லைசத்தில் யஹூது அலாஷை, யூதர்கள் சத்தியத்துல இல்லை, நாங்க தான் சத்தியத்துல இருக்கிறோம். யூதர்கள் கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்கள் சத்தியத்தில் இல்லை, நாங்க தான் சத்தியத்தில் இருக்கிறோம்னு யூதர்கள் சொல்லிக்குவாங்களாம். கிறிஸ்தவர்கள் சொல்லும் பொழுது யூதர்கள் சத்தியத்தில் இல்லை, நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கிறோம்னு அவங்க சொல்லிக்குவாங்களாம். வஹும் யத்லூனல் கிதாப கதாலிக், வேதத்தை அவர்கள் படித்துக்கொண்டே இவ்வாறு சொல்லுகிறார்கள், கதாலிக்க காலல்லதீன லா யஅலமூன மிஸ்ல கௌலிஹிம், அறியாதவர்களும் இவங்க எப்படி சொல்லிக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. அறியாதவங்க, மார்க்கத்தை சிந்திக்காதவங்க, மார்க்கத்தை சரியாக புரியாதவங்க, இறைவனுடைய ஆதாரத்தை தெரியாதவர்கள்
இவங்க யூத கிறிஸ்தவர்கள் எப்படி சொல்லிக்கிட்டாங்களோ அதே மாதிரி ஆதாரத்தை முன்வைக்காம நாங்க தான் சத்தியத்தில் இருக்கிறோம், நாங்க தான் சத்தியத்தில் இருக்கிறோம்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்குவாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு வல்லாஹு யஹ்குமு பைனஹும் யௌமல் கியாமா ஃபீமா கானு ஃபீஹி இஹ்தலிஃபூன், அவர்கள் எதிலே கருத்து வேறுபாடு கொள்பவர்களாக இருந்தார்களோ அந்த விஷயத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் மறுமை நாளில் தீர்ப்பளிப்பான். யூத கிறிஸ்தவர்கள் தான் ஆதாரத்தை முன்வைக்காம சும்மா வாய் பேச்சில நாங்க சத்தியத்தில் இருக்கிறோம், நாங்க சத்தியத்தில் இருக்கிறோம்னு சொல்லிக்குவாங்களாம். இதே மாதிரி யாரும் செய்வாங்களா? அறியாதவர்கள், ஆதாரத்தை சிந்திக்காதவர்கள், ஆதாரத்தை முற்படுத்தாதவர்கள், ஆதாரத்தின் அடிப்படையில் கொள்கையை தீர்மானிக்காதவர்கள், இப்படி அறியாத மக்களும் நாங்க தான் சத்தியத்தில் இருக்கிறோம்னு சொல்லிக்குவாங்களாம். அப்ப இது யாருடைய பண்பு? ஆதாரத்தை முன்வைக்காம கொள்கையின் அடிப்படையிலே நேர்வழியை தீர்மானிக்காம பெயரை வைத்து நாங்க தான் சத்தியம், நாங்க தான் சத்தியம் சொல்லிக் கொள்வது யாருடைய தன்மை? யூத கிறிஸ்தவர்களுடைய தன்மை என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுது. அதே மாதிரி சூரத்து ரூம் 30வது அத்தியாயம் 32வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், மினல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வகானு ஷியஅன், மார்க்கத்தை பல கூறுகளாக பிரித்து பல பிரிவுகளாக பிரிந்தவர்கள் குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், அவர்கள் ஒவ்வொருவருமே தாங்கள் இருப்பது தங்களிடத்தில் இருப்பதை கொண்டு பெருமிதம் அடைந்து கொள்வார்கள், நாங்க இருக்கிறதா சத்தியம்னு அவங்க சொல்லிக்குவாங்க என்று இந்த வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெற்ற கூட்டம் எது என்று சொல்லும் பொழுது ஜமாத்துன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஜமாத்னா எந்த வரை என்ன வரை விளக்கணும் எதுன்னு அந்த செய்தியில விவரித்து சொல்லல, வெறும் ஜமாத் என்கின்ற ஒரு வார்த்தையில ரசூலுல்லாஹ் முடிச்சுட்டாங்க. அந்த ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு கூட்டமும் நாங்க தான் சத்தியத்தில் இருக்கிறோம், நாங்க தான் சத்தியத்தில் இருக்கிறோம்னு சொல்லிக்கிறாங்க. அவர் ஆதாரத்தை முற்படுத்தாம ஜமாத் நாங்க தான் அந்த ஜமாத்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப இப்படி சொல்வது யூத கிறிஸ்தவர்களுடைய பண்பு. ஆதாரத்தை வைத்து கொள்கையை நிரூபிக்க வேண்டுமே தவிர பெயரை வைத்து கொள்கையை நிரூபிப்பது சரியான ஒரு போங்கு கிடையாது என்பதை இந்த ஆதாரங்கள்ல நமக்கு சொல்லி காட்டுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில கேள்விகளை கேட்கிறாங்க. இந்த செய்தி புகாரியில 3606வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் சொல்றாரு, மக்கள்லாம் ரசூலுல்லாஹ் இடத்துல நன்மையான விஷயங்களை பற்றி கேள்வி கேட்பாங்க, ஆனா வகுன்து அஸ்அலுஹு அனி ஷர்ரி மகாஃபத அன் யுத்ரிகனி, நான் தீமையை பற்றி கெட்டதை பற்றி கேட்பேன். ஏன்னா கெட்டது என்ன, கெட்டதுல நாம் போய் விழுந்துடக்கூடாதுல்ல, நன்மையை செய்யலைன்னா கூட பாவத்துல விழுந்துடாம இருக்கணுமே, அதுல இருந்து என்ன தற்காத்துக்கணுமே, அதனால பாவத்தை பற்றி தீங்குகளை பற்றி நான் ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்பேன். அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நாள் நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள்கிட்ட இஸ்லாம்ங்கிற ஒரு நன்மை வந்துருச்சு, இந்த இஸ்லாம்ங்கிற இந்த நேர்வழிக்கு பிறகு எதுவும் தீங்கு கேடு எங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் ஆமா வருவோம். சரி, அந்த கேட்டுக்கு பிறகு, அந்த தீங்குக்கு பிறகு, அந்த கெட்டதற்கு பிறகு வேறு நன்மை எதுவும் வருமா? ஆமா வரும், ஆனா அந்த நன்மை கொஞ்சம் கலங்களாக இருக்கும். அப்படி ஒரு கூட்டம் வரும், அந்த கலங்கள்னா என்னன்னு கேட்கிறார். ஒரு கூட்டம் வரும், அவங்கள்ட்ட நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். சரி, இந்த நல்லதுக்கு பிறகு வேறு எதுவும் கெட்டது வருமா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா சிலர் வருவாங்க, அவங்க நரகத்தை நோக்கி அழைப்பார்கள், நரக வாசல்களை நோக்கி அழைப்பார்கள். துஆத்துன் இலா அப்வாபி ஜஹன்னம் மன் அஜாபஹும் இலைஹா கதஃபூஹு ஃபீஹா, யாரெல்லாம் அவர்களுக்கு பதிலளித்து விட்டார்களோ, நரகத்தை நோக்கி அவர்கள் அழைக்கின்ற பொழுது அந்த கொள்கைக்கு யாரெல்லாம் கட்டுப்பட்டு விட்டார்களோ அவர்கள் நரகத்திலே வீசப்பட்டு விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அவர் கேட்கிறார், அவங்க எப்படி இருப்பாங்க? ஹும் மின் ஜில்தத்தினா வயத்தகல்லமூன பி அல்சினத்தினா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க நம்ம இனத்தை சார்ந்தவங்களாகத்தான் இருப்பாங்க, நம்முடைய மொழியை பேசக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரசூலுல்லாஹ் கேட்கிறார், ஃபமா தஅமுருனி இன் அதரகனி தாலி, இந்த நிலை என்ன அடைஞ்சிச்சுன்னா நான் என்ன செய்யணும்னு நீங்க கட்டளையிடுறீங்க. இப்படி ஒரு கெட்டது வந்துடுச்சு, நரகத்தை நோக்கி அழைக்கின்ற அழைப்பாளர்கள் வருவாங்க, அவங்க வேற ஏதோ காஃபிர்கள் கிடையாது, முஸ்லிம்கள், நம்ம இனத்துல உள்ளவங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். முஸ்லிம்கள்லயே நரகத்தை நோக்கி அழைக்கின்ற அழைப்பாளர்கள் வருவாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தல்ஸமு ஜமாஅத்தல் முஸ்லிமீன வ இமாமஹும்,
அப்போது நீங்க முஸ்லிம்களுடைய ஜமாத்தையும் அவர்களுடைய இமாம் ஆட்சியாளரையும் பற்றி பிடிச்சுக்கங்க. நீங்க இந்த நரகத்தினுடைய அழைப்பாளர்கள் கட்டுப்படாம இருக்கணும்னா முஸ்லிம்களுடைய ஜமாத்தையும் நீங்க அவர்களுடைய ஆட்சியாளரையும் பற்றி பிடிச்சிங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப முதல் செய்தியிலையும் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? ஜமாத்து. இந்த செய்தியில ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? முஸ்லிம்களுடைய ஜமாத்து. இந்த ஜமாத்துனா அப்ப என்னதான்? இந்த ஜமாத்தை ரசூலுல்லாஹ் எதுக்காக சொன்னாங்க? முதல்ல கருத்து வேறுபாடுகளிலிருந்து விலகி நிற்பதற்கு, வழிகேடுகளிலிருந்து நேர் வழியை அடைவதற்கு, சரியான வழியை பயணிப்பதற்கு ஜமாத்துன்னு ரசூலுல்லாஹ் வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆனா என்ன வேடிக்கைனா, இந்த ஜமாத்துனா என்னங்கிறதுல அவ்வளவு கருத்து வேறுபாடு. கருத்து வேறுபாட்டிலிருந்து விலகிறதுக்கு ரசூலுல்லாஹ் ஜமாத்துங்கிற வார்த்தையை சொன்னாங்க. இந்த ஜமாத்துனா என்ன, அதுல பல கருத்து வேறுபாடு. சஹீஹுல் புகாரியில இடம்பெறக்கூடிய இந்த செய்திக்கு இமாம் இப்னு ஹஜர் அதற்கான விரிவுரை நூல்ல, ஃபத்ஹுல் பாரி விரிவுரை நூல் இருக்குல்ல, அதுல 13வது பாகம் 37வது பக்கத்துல அவர் சொல்றாரு, இமாம் தபரி சொல்வதாக எடுத்து சொல்றாரு. தபரி இமாம் சொல்றாரு, இக்தலஃப ஃபி ஹாதல் அம்ரி வ ஃபில் ஜமாஅத், இந்த ஜமாத்துங்கிற வார்த்தை விஷயத்துல நிறைய கருத்து வேறுபாடு கொண்டுட்டாங்க. கால கௌமுன், ஒரு கூட்டம் சொல்லுது, ஒல் ஜமாத், இந்த ஜமாத்னா அஸ்ஸவாதுல் அலம், பெரும்பான்மை கூட்டம். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, பெரும்பான்மைக்கு ஒரு கூட்டம் சொல்லும் இஜ்மான்னு சொல்லுதுன்னு, அது மாதிரி பெரும்பான்மை கூட்டம் தான் இந்த ஜமாத்துன்னு ஒரு கூட்டம் சொல்லுது. அதே மாதிரி இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஆதாரம், பெரும்பான்மை கூட்டம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆதாரமும் சொல்றாங்களா. என்ன ஆதாரம்? இந்த சமுதாயம் வழிகேட்டுல ஒன்றிணையாது. அதுவே முதல்ல பலவீனமான செய்தி. இந்த சமுதாயம் வழிகேட்டுல ஒன்றிணையாதுங்கிறதே பலவீனமான செய்தி. அந்த செய்தியை வச்சுக்கிட்டு பெரும்பான்மை கூட்டம் தான் இந்த ஜமாத்துங்கிறது, பெரும்பான்மையை நம்ம சார்ந்து இருக்கணும், இப்படி ஒரு சாராரு விளக்கம் கொடுக்குறாங்களாம். ஓ கால கௌமுன், இன்னொரு கூட்டம் விளக்கம் கொடுக்குறாங்களா, அல் முராது பில் ஜமாத், ஜமாத்னா என்னன்னா அஸ்ஸஹாபத்து தூன மும்பஅதஹும், சஹாபாக்கள் தான் அந்த ஜமாத்து, சஹாபாக்கள் தான் அந்த ஜமாத்து. அவ சஹாபாக்களை பின்பற்றணும்னா நாம வெற்றிக்கு போயிடலாம், இப்படி ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்களா விளக்கம். அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜமாத்துங்கிற அந்த வார்த்தைக்கு அந்த செய்தியில ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்காதனால மார்க்க என்ன ஜமாத்துக்கு விளக்கம் கொடுக்குன்னு தேடணும்ல. அப்படி தேடாம மார்க்க என்ன ஜமாத்துனா என்னன்னு புரிய வைக்குது, ஜமாத்துக்கு என்ன விளக்கத்தை கொடுக்குது, இதை தேடி இருக்கணும். இதை தேடாம ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தகுந்த மாதிரி விளக்கம் கொடுக்கிறது, தங்களுடைய கொள்கைக்கு தகுந்த மாதிரி விளக்கம் கொடுக்கிறது. இஜ்மாவை பின்பற்றவங்களா ஜமாத்துனா பெரும்பான்மை கருத்து தான், அது சவாதுல் ஆலம், பெரும்பான்மை சமூகம், இப்படி விளக்கம் கொடுக்கிறது. சஹாபாக்களை பின்பற்றணும்னு கொள்கை இருக்கிறவங்க ஜமாத்துனா சஹாபாக்கள் தான், இப்படி விளக்கம் கொடுத்துக்கிறது. அதே மாதிரி இன்னொரு கூட்டம், இப்ப சஹாபாக்கள் மட்டும்தான் சொன்னா ஷாஃபி இமாமை பின்பற்ற முடியாத, அபு ஹனீஃபாவை பின்பற்ற முடியாத, அதுக்கு ஒரு விளக்கம். கால கௌமுன், இன்னொரு கூட்டம் சொல்லுதான் அல் ஜமாத்து, ஜமாத்னா என்னன்னா அல் முராது பிஹிம், ஜமாத்துங்கிறத வச்சு நோக்கம் என்னன்னா அஹ்லுல் இல்மு, கல்வியாளர்கள். கல்வி இப்ப வந்துருவாங்கல்ல, ஷாஃபி உள்ள வந்துருவாரு, அபு ஹனீஃபா உள்ள வந்துருவாரு, இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கொள்கைக்கு தகுந்த மாதிரி அந்த ஜமாத்துங்கிற வார்த்தைக்கு விளக்கம் கொடுத்துடுறாரு. சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்றாங்களா, ஜமாத்துனா சஹாபாக்கள்ங்க வேண்டியது. அறிஞர்கள் அபு ஹனீஃபா, ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹ்மது, இப்படி அந்த இமாம்களை பின்பற்றணும், முன்னோர்களை பின்பற்றணும்னு சொல்லக்கூடியவங்க கல்வியாளர்கள். ஜமாத்துனா கல்வியாளர்கள் வேண்டியது. இஜ்மா பெரும்பான்மை சமூகம் வேண்டியதா, அந்த ஜமாத்துனா பெரும்பான்மை சமூகம். இப்படி பல கருத்துக்கள் ரசூலுல்லாஹ் ஒன்றுபடுவதற்காக சொன்ன வழியிலேயே இவ்வளவு கருத்து வேறுபாடுகள் கொண்டிருக்குது இந்த சமூகம். இது எல்லாத்தையும் பட்டியல் போட்டுட்டு இமாம் தபரி சொல்றாரு, வஸ்ஸவாபு, சரியானது, இந்த கருத்துக்கள்ல சரியானது என்னன்னா அன்னல் முராத மினல் ஹபரி லுசூமுல் ஜமாஅ, அதாவது ஜமாத்தை பற்றி பிடிக்க வேண்டும் என்ற செய்தியிலிருந்து உள்ள நோக்கமாகிறது. அல்லதீன ஃபி தாஅத்தி மனிஜ்தமஉ அலா தஅமீரிஹி, ஒரு ஆட்சியாளரை நியமிப்பதற்கு மக்கள் எதுல ஒன்றுபட்டாங்களோ அந்த ஜமாத்து. மார்க்க ரீதியாக ஒன்றுபட்ட கருத்தை பின்பற்றவங்களை பத்தி இது பேசல. ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட் வருது, யார் ஆட்சியாளரு? 3 பேர் வேட்பாளர்களா நிக்கிறாங்க. இதுல யாரை தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு பெரும்பான்மை கருத்து வருது, இவரை தேர்ந்தெடுக்கணுமா? இப்ப உதாரணத்துக்கு முகமது, அகமது, சுலைமான் 3 பேர் நிக்கிறாங்க இஸ்லாமிய வேட்பாளர்களாக. மக்கள் எல்லாரும் முகமது தான், பெரும்பான்மை மக்கள் முகமது தான் ஆட்சியாளரா வரணும்னு தேர்ந்தெடுக்கிறாங்களா?
இந்த பெரும்பான்மை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா ஆட்சியை நிறுவுவதற்கு, இதுதான் ஜமாத்து. கவர்மெண்ட்டுக்காக சொல்லப்பட்டதுதான் ஜமாத்தை தவிர மார்க்கத்துக்கு இல்ல. ஃபமன் நகஸ பைஅத்தஹு ஹரஜ அனில் ஜமாஅ. யார் இந்த பையத்தை முகமதுக்கு செஞ்சு கொடுத்தாரு, ஒரு பையத்து, முகமதுனா யார், இந்த நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம் ஒரு ஆட்சியாளரே, இந்த ஆட்சியாளர் தான் ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்று மக்கள் எந்த பையத்தை செஞ்சாங்களோ அதை யார் முறிக்கிறாரோ அவர் ஜமாத்தை விட்டு வெளியேறி விடுவார். அப்ப ஜமாத்னா என்ன? ஆட்சிக்காக சொல்லப்பட்டது. ஜமாத்னா இஸ்லாமிய ஆட்சி. இந்த இஸ்லாமிய ஆட்சியில இருக்கக்கூடியவங்க அந்த ஆளுமைக்கு கீழே, அந்த ஆட்சிக்கு கீழே தான் இருக்கணுமே தவிர புரட்சி செய்யக்கூடாது, கிளர்ச்சி செய்யக்கூடாது, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. அதுக்கான வழிகாட்டெல்லாம் ரசூலா தந்திருக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு அடுத்தடுத்த கொள்கைகளை பார்க்கும் பொழுது வரும். அப்ப இந்த ஜமாத் என்று சொல்லப்பட்ட வார்த்தை ஆட்சிக்கான ஜமாத்தை தான் குறிக்குமே தவிர மார்க்க வழிகாட்டல் இல்லை என்பதை இமாம் தபரி விவரிக்கிறார். அப்ப இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஜமாத் என்கின்ற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு ஒன்றுபடுவதற்காக இந்த சமுதாய வழிகேட்டில் போயிடக்கூடாதுன்னு ரசூல்லா சொன்ன ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு இந்த சமூகத்துல பல்வேறு கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கு. இதுல ஆட்சி ரீதியான குழப்பங்களை பத்தி தான் இந்த செய்தி பேசுது. இந்த செய்தியில் இடம்பெறக்கூடிய ஜமாத் என்பது ஆட்சி ரீதியாக பல குழப்பங்கள் வரும் பொழுது நீ கிளர்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காத, நீ புரட்சி செய்யாத, இஸ்லாமிய ஆட்சியாளர் தவறு செய்யறானா, அநியாயம் செய்யறானா, அவனுக்கு எதிராக நீ ஆயுதம் தூக்கிக்கிட்டு இருக்காத, நீ இந்த இஸ்லாமிய கூட்டமைப்பிலே இரு, இந்த ஆட்சி அமைப்பிலே இரு, புரட்சி செய்யாத. இதை புரட்சி செஞ்சினா இந்த அமைப்பை விட்டு நீ வெளியேறிடுவ, இந்த இஸ்லாமிய கட்டமைப்பை விட்டு நீ வெளியேறிடுவ என்பதை பற்றி தான் இந்த செய்தி பேசுதுன்னு அவர் சொல்றார். இதுக்கு அந்த செய்தியிலே நமக்கு ஆதாரம் இருக்குது. இந்த கருத்து சரியான கருத்து. இதுக்கு அந்த செய்தியிலே ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் வெறுமனே ஜமாத்துல் முஸ்லிமின்னு சொல்லல, ஒய் இமாமஹும்னு சேர்த்து சொல்றாங்க. அவர்களின் ஆட்சியாளர், முஸ்லிம்களுடைய ஜமாத்துன்னு மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லாம ஒ இமாமஹும் அவர்களுடைய ஆட்சியாளரையும் பற்றி பிடிங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றதுல இருந்து இது ஆட்சி அமைப்பை பற்றி தான் பேசுகிறதே தவிர மார்க்கத்தில் வருகின்ற கருத்து வேறுபாடுகளை பற்றி பேசல என்பது இந்த செய்தியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப ஆட்சி ரீதியான குழப்பங்கள் வரும் பொழுது அதுல நாம பிரிஞ்சிடக்கூடாது, அந்த ஆட்சி கட்டமைப்புக்குள்ள இருக்கணும், புரட்சி செய்யக்கூடாது, தனியாக ஒரு குழுவை உருவாக்க கூடாது, கிளர்ச்சி குழுவை உருவாக்க கூடாது. அப்படி உருவாக்கினால் அவர் ஜமாத்தை விட்டு வெளியேறிடுவார். இதெல்லாம் ஆட்சிக்கு சரி. மார்க்கத்துக்கு என்ன? மார்க்கத்துல கருத்து வேறுபாடு வரும் பொழுது அப்ப என்ன வழிகாட்டல்? அப்ப அந்த ஜமாத்துக்கு என்ன அர்த்தம்? அப்ப அந்த ஜமாத்துனா எது? ரசூலுல்லாஹுடைய அந்த செய்தியில இதற்கான விவரம் இல்லைனாலும் அல்லாஹுடைய வசனங்களும் இன்ன பிற ஹதீஸ்களும் நமக்கு இதற்கான விளக்கத்தை தருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஆல இம்ரான்ல 103வது வசனத்தை சொல்றான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. அல்லாஹுடைய கயிற்றை நீங்கள் அனைவரும் சேர்ந்து பற்றி பிடியுங்கள், பிரிந்து விடாதீர்கள். நீங்க ஒன்று சேர வேண்டிய விஷயம் எது? அல்லாஹுடைய கயிறு. எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய விஷயம் எதுன்னா அல்லாஹுடைய கயிற்றுல தான் நீங்க ஒன்று சேரணும். அந்த கயிற்றுல நீங்க பிரிஞ்சிடக்கூடாது. அல்லாஹுடைய கயிறுனா என்னன்னு ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. அல்லாஹுடைய கயிறுனா என்னங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. அப்ப அல்லாஹுடைய கயிற்றுல தான் நீங்க ஒன்றிணைஞ்சு அதை பற்றி பிடித்திருக்கணும். அதுல பற்றி பிடித்திருந்தால் தான் நீங்கள் பிரிந்து விட மாட்டீர்கள், வழிகேடுக்கு சென்று விட மாட்டீர்கள் என்று இந்த வசனம் சொல்லுது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, முஸ்லிம்ல 3533வது செய்தி, அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு 3 விஷயத்தை விரும்புறான், உங்கள்கிட்ட 3 விஷயம் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறான், விரும்புறான். ஒன்னு என்னன்னா, நீங்கள் அல்லாஹுக்கு இணை கற்பிக்காமல் வணங்க வேண்டும், அல்லாஹுக்கு ஷிர்க் வைக்காம வணங்கணும். இதை அல்லாஹ் உங்களிடத்துல விரும்புறான். அடுத்தது வஅன் தஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் அனைவரும் சேர்ந்துனால அதான் ஜமாத். ஜமீஅன்னு வருதுல வார்த்தை இந்த ஹதீஸ்ல வாசிக்கும் பொழுது, அதுதான் ஜமாத். நீங்கள் அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடிக்க வேண்டும். வலா தஃபர்ரகு, நீங்கள் அதுல பிரிஞ்சிடக்கூடாது. இந்த 3ஐயும் அல்லாஹ் உங்களுக்கு விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 3533வது செய்தியாக இடம்பெறுகிறது. இப்ப கயிறுனா என்ன?
அதுல கருத்து வேறுபாடு கொண்டு கூடாதுல்ல. கயிறுனா ஒற்றுமை, ஒற்றுமை பேசக்கூடியவங்க, இந்த அரசியல் கட்சி நடத்தக்கூடியவங்க, இஸ்லாமிய அரசியல் கட்சிகள்னு சொல்லக்கூடியவங்க என்ன சொல்லிக்குவாங்க, ஒற்றுமை அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடிக்கணும்னா ஒற்றுமையா எல்லாம் இருக்கணும். உங்களுக்கு மத்தியில கருத்து, நீ சிறுக்கு இருக்கக்கூடிய தர்காக்கு போகணும்னு நீ சொன்னாலும் சரி, நீ தர்காக்கு போக கூடாதுன்னு சொன்னாலும் சரி, எல்லாம் ஒண்ணுக்கு வா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்துரு, அதான் அல்லாஹ்வுடைய கயிற்றை பத்தி பிடிக்கிறதுன்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை ஒரு ஒற்றுமை கோஷத்துக்கான வசனமா சொல்லுவாங்க. அதற்கு இடம் இருக்கக்கூடாதுங்கிறதுனாலதான் அந்த ஜமாத்துனா என்ன, அல்லாஹ்வுடைய கயித்தை பத்தி பிடிக்கிறது தான் ஜமாத்து. அல்லாஹ்வுடைய கயிறுனா என்ன ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. எந்த நிலைமையில விளக்குறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு மரணம் வருகின்ற அறிகுறி அவர்களுக்கு தெரியுது. அப்ப மக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு பயணத்துல இருக்கும் பொழுது மக்களை எல்லாம் ஒன்றிணைச்சு ரசூலுல்லாஹ் ஒரு உரை நிகழ்த்துறாங்க மக்களுக்கு. ஃபஇன்னமா அன பஷர் யூஷிகு அன் யஅதிய ரசூலு ரப்பி ஃபஉஜீபு, என்னிடத்துல நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான், எனக்கும் மரணம் வரும், என்னுடைய உயிரை கைப்பற்றுபவரும் அல்லாஹ்விடமிருந்து என்னிடத்தில் வருவார், அவருக்கு நான் பதிலளித்து என்னுடைய மரணத்தையும் நான் தழுவ நேரிடும். அதனால நீங்க உங்களிடத்துல நான் 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன். வான தாரிக்கும் ஃபீக்கும் சக்கலைன், உங்களிடத்துல 2 கனமான விஷயங்களை நான் விட்டு செல்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, அவ்வளுஹுமா, அவ்விரண்டில் ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், ஃபீஹில் ஹுதா வன் நூர், அதுல தான் நேர்வழியும் ஒளியும் இருக்கிறது, ஃபஹுது பி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் பற்றி பிடியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு அறிவிப்புல, அதே முஸ்லீம்ல வரக்கூடிய இன்னொரு அறிவிப்புல, ஃபஇன்னி தாரிகுன் ஃபீக்கும் சக்கலைன், உங்களிடத்துல 2 கனமான விஷயங்களை விட்டு செல்கிறேன். அஹதுஹுமா கிதாபுல்லாஹ், அதில் ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், ஹுவ ஹபுலுல்லாஹ், அதுதான் அல்லாஹ்வுடைய கயிறு. அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடிங்க, அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடிங்க, அதுல தான் நீங்க வழி தவறாம இருக்கலாம், பிரிஞ்சிடாம இருக்கலாம், வழிகேட்டுக்கு போயிடாம இருக்கலாம்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொன்னா. ஜமாத்னா என்ன, எல்லோரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடிப்பது. அந்த அல்லாஹ்வுடைய கயிறுனா என்னன்னா, அவங்க முடிவெடுத்துக்கிறது கிடையாது, இஜ்மான்னு போறது கிடையாது, சஹாபாக்கள்னு போறது கிடையாது, முன்னோர்கள்னு போறது கிடையாது, கல்வியாளர்கள்னு போறது கிடையாது, மதுஹபுகள்னு போறது கிடையாது, இமாம் ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் அஹ்மதுன்னு போறது கிடையாது. அல்லாஹ்வுடைய கயிறுனா அல்லாஹ்வுடைய வேதம், குர்ஆன்ல நீங்க ஒன்றிணைங்க, அதுதான் பிரிந்து விடாமல் வழிகேடுக்கு போயிடாம நேர்வழியில் இருப்பதற்கான வழி என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், கயிறு என்றால் அல்லாஹ்வுடைய கயிறுனா கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதம், மனித்தபஅஹு, யார் அந்த அல்லாஹ்வுடைய கயிறான வேதத்தை பின்பற்றுகிறாரோ, கான அலல் ஹுதா, அவர் நேர்வழியில பயணிப்பார். வமன் தரக்கஹு, வேதத்தை யார் விட்டுறாரோ, கான அலா லலாலா, அவர் வழிகேட்டுக்கு போயிடுவார். வழிகேட்டிலிருந்து நம்மை பிரித்து 72 கூட்டத்துக்கு போயிடாம ஒரு கூட்டத்தில் இருப்பதற்கு வழி ஜமாத்துன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒன்றிணைஞ்சு இருப்பதுன்னு. எதுல ஒன்றிணையணும்னு அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான், அல்லாஹ்வுடைய கயித்துல ஒன்றிணைங்கன்னு. அல்லாஹ்வுடைய கயிறுனா என்ன, அல்லாஹ்வுடைய வேதம், இறை வேதத்தின் அடிப்படையில, குர்ஆனின் அடிப்படையில ஒன்றிணைவதுதான் வழிகேட்டிலிருந்து பிரித்து நேரு வழியிலே நம்மை பயணிக்க வைக்கும், அல்லாஹ்வுடைய ஒரு வழியிலே நம்மை பயணிக்க வைக்கும். இந்த வேதத்தின் வழியை யார் விட்டு விடுகிறார்களோ அவர்கள்தான் வழிகேட்டுக்கு போயிடுவாங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 4782 4783 இந்த 2 செய்திகள்லையும் 2 அறிவிப்புகளாக இடம்பெறுகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதே முஸ்லிம்ல 2334வது செய்தியாக இடம்பெறுகிறது, வகத் தரக்து ஃபீக்கும் மா, ஒன்றை நான் உங்களிடத்தில் விட்டு செல்கிறேன், லன் தலில்லு பஅதஹு இனிஅத்தஸம்தும் பிஹி கிதாபுல்லாஹ், அந்த ஒரு விஷயத்தை நீங்க பற்றி பிடிச்சிருக்கிற காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீங்க. அது என்னது, கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். உங்கள்கிட்ட நான் உன்னை விட்டுட்டு போறேன், எனக்கு இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது, எப்போதும் உங்களை வழிகேட்டில் விழாம நானே இருந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ரசூல்லா இருக்கிறவரை அந்த சமுதாயம் ஒன்னாதான் இருந்துச்சு, ரசூல்லா இருக்கிறவரை வழிகேட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை கிடையாது. ரசூல்லா வஹியுடைய தொடர்போடு இருந்தாங்க,
மக்களை பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தவறு நிகழ்ந்தால் கூட வஹி அவர்களுக்கு உணர்த்து ரசூல்லா தெளிவுபடுத்திடுவாங்க. இந்த நிலை ரசூல்லா இருக்கிற காலத்தில் இருந்துச்சு. நான் எப்போதும் உங்களோட இருக்க முடியாது, நான் மனுஷன் தானே, எனக்கு மரணம் வரும், மலக்குல் மௌத் என் உயிரை கைப்பற்றுவாரு, நான் போயிட்டாலும் நீங்க வழி தவறாம இருக்கணும்னா இன்னைக்கு எப்படி நாங்க இருக்கிறோம், நான் இருக்கிறேனோ அது மாதிரி நீங்க வேறு வழியில இருக்கணும்னா உங்கள்கிட்ட நான் விட்டுட்டு போறது அல்லாஹ்வுடைய வேதம். இந்த இறைவனுடைய வேதத்துல நீங்க இருக்கும் பொழுது நீங்கள் வழி தவறவே மாட்டீங்கன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி இதுல இடம்பெறுது. நம்ம இதுக்கு முந்தைய செய்தியில ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போனேன்னு சொன்னாங்கல்ல, அதுல ஒண்ணு அல்லாஹ்வுடைய வேதம் பார்த்துட்டோம், இன்னொன்னு ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அஹ்லு பைத்தி, என் குடும்பத்தாரு. என் குடும்பத்தார்னு என்ன சொன்னாங்க, அவங்கள பின்பற்ற சொல்லல, அவங்களுக்கு என்ன கடமையை நீங்க செய்யணுமோ, அவங்களுக்கு என்ன உரிமை நிறைவேற்றணுமோ அதை சரியா பார்த்துங்க. அவங்களுக்கு அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்காக சில உரிமைகள் இருக்குது. அவங்களுடைய மனைவிமார்கள் இந்த மூமின்களுடைய தாயார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவங்களுடைய குடும்பத்தாருக்கு தர்ம பொருட்களை கொடுக்க கூடாதுன்னு இருக்குது. இது மாதிரி மார்க்க கடமைகளும் உரிமைகளும் இருக்குல்ல, அதை நீங்க கவனிச்சிங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த அல்லாஹ்வுடைய வேதத்துல நாம ஒன்றிணையும் பொழுதுதான், அந்த ஜமாத்துல இருக்கும் பொழுதுதான் நாம வழி தவற மாட்டோம், நாம பிரிய மாட்டோம், வழிகேட்டுக்கு போயிட மாட்டோம், நேர் வழியில பயணிப்போம் என்பதை இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லக்கூடிய முஸ்னத் அஹ்மதுல இடம்பெறக்கூடிய செய்தி, வக்கத் தரக்தும் அலல் பைதா, நான் உங்களை வெள்ளே வெளிர் என்ற பாதையில் விட்டு செல்கிறேன், லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவு கூட பகலை போன்று வெண்மையாக இருக்கும், அதனுடைய இருள் கூட இரவு கூட இருட்டா இருக்காது, வழிகேடா இருக்காது, வெண்மையாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும், நேர்வழியாக இருக்கும். லா யஸீகு அன்ஹா பஅதி இல்லா ஹாலிக், அழிந்து நாசமாக போறவனை தவிர எனக்கு பிறகு, என்னுடைய மௌத்துக்கு பிறகு யாரும் அந்த வழியை விட்டு வழி தவற மாட்டான். என்னுடைய மௌத்துக்கு பிறகு இந்த இஸ்லாமிய வழியை விட்டு ஒருவன் வழி தவறுகிறான் என்றால் அவன் மறுமையிலே அழிந்து நாசமாக கூடியவனாக இருப்பானே தவிர நேர்வழியில பயணிப்பவங்க, அந்த நான் விட்டு செல்கிற வெண்மையான பாதையில பயணிக்கிறவங்க வழி தவற மாட்டாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நம்மை தெளிவான பாதையில விட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஜமாத்து தான் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகும். நம்ம செய்தியை பார்த்தோம்ல, அந்த ஜமாத்துனா எது? ஒவ்வொருத்தவரும் நாங்க தான் அந்த ஜமாத்து, நாங்க தான் அந்த ஜமாத்துன்னு சொல்லிக்கிறது இல்ல, நாங்க தான் அந்த நேர்வழி, நாங்க தான் அந்த நேர்வழின்னு சொல்லிக்கிறது இல்ல, நாங்க தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துன்னு பேர் சுட்டிக்கிறது இல்ல. எது அந்த ஜமாத்துனா குர்ஆன் தான், அல்லாஹ்வுடைய வேதம் தான். அல்லாஹ்வின் வேதத்தின்படி, இறை செய்தியின்படி நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய கொள்கையை, நம்முடைய நேர்வழியை, நம்முடைய பாதையை அமைத்து கொண்டால் அதுதான் நேர்வழியை தீர்மானிக்குமே தவிர மற்ற மனிதர்கள் நேர்வழியை தீர்மானிக்க மாட்டாங்க. இமாம்கள் உங்களுக்கு நேர்வழியை தீர்மானிக்க கூடியவங்க இல்ல, அவங்களுடைய பாதையில போனா நீங்க நேர்வழியை அடைய முடியாது. திருமறை குர்ஆனுடைய வழியிலே ஒன்றிணைய வேண்டும் என்பதை இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலையில இந்த சமுதாயத்தை விட்டுட்டு போனாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மார்க்கத்துல குறைவு இருக்கிற நிலையில விட்டுட்டு போனாங்களா? ஒரு தேவை இருக்கணும்ல. இப்ப ஜமாத்துங்கிற ரசூலுல்லாஹ் வெற்றிக்கான வழி ஜமாத்துன்னு சொல்லும் பொழுது, ஜமாத்துனா சஹாபாக்களை பின்பற்றுறது, ஜமாத்துனா இஜ்மாவை எல்லோரும் ஒன்னு சேர்ந்து சொன்ன கருத்தை பின்பற்றுறது, ஜமாத்துனா இமாம்களை பின்பற்றுறது, இப்படி எல்லாம் விளக்கம் கொடுத்தாங்கல்ல. இதுக்கு என்ன தேவைங்கிற முதல்ல ஒரு தேவைன்னு ஒண்ணு இருக்கணும்ல. என்ன தேவை? ஆதாரம் இல்லை என்றால் வேறு பக்கம் போவதற்கு ஒரு தேவை இருக்கு. அல்லாஹ் தான் நமக்கு ஆதாரத்தை கொடுத்திருக்கிறானே, அது எப்படியான ஆதாரம்? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்தோடு உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடையை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக பொருந்தி கொண்டு விட்டேன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை குறையோடு விட்டுட்டு போறதாக சொல்லல. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சத்தை சொல்லி கொஞ்சத்தை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லல. முழுமையாக இந்த சமுதாயத்துக்கு என்னவெல்லாம் வழிகாட்டல் தேவையோ எல்லாவற்றையும் நான் வழங்கி விட்டேன், முழுமைப்படுத்திட்டேங்கிற அல்லாஹ். முழுமையான ஆதாரம் நமக்கு இருக்கும் பொழுது ஏன் சஹாபாக்களை கை காட்டணும்? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோட தியாகம் செஞ்சாங்க, மாற்று கருத்து இல்ல.
அவங்களுடைய தியாகம் நமக்கு ஒரு முன்மாதிரி, மாற்று கருத்து இல்ல. ரசூலுல்லாஹ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களை நமக்கு அவங்க தான் கேட்டு சொல்றாங்க, மாற்று கருத்து இல்ல. அவர்களுடைய சொந்த கருத்துக்கள் நேர்வழியை கொண்டு வந்து தரும்னு எங்க இருக்குது? அதுக்கு என்ன அவசியம்? அல்லாஹ் அப்படியான குறைவை இந்த மார்க்கத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறானா? இல்ல. இந்த மார்க்கம் முழுமையான வழிகாட்டலோடு அல்லாஹ்வால் தரப்பட்டிருக்கிறது, முழுமைப்படுத்தப்பட்டு தரப்பட்டிருக்கிறது. முழுமைப்படுத்தப்பட்டு தரப்பட்டதாக அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது நாம மற்ற மனிதர்களை கை காட்டணும்னா, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் மட்டும் நின்னா எனக்கு இந்த மார்க்கம் புரியல, நேர்வழியை என்னால் தெரிஞ்சுக்க முடியாது, சரியான வழியை என்னால் அடைஞ்சிக்க முடியாது, சஹாபாக்களுடைய சொந்த கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டாதான் என்னால் நேர்வழி அடைய முடியும், இமாம்களுடைய சொந்த கருத்துக்களையும் தெரிஞ்சாதான் என்னால நேர்வழி அடைய முடியும், இஜ்மா இந்த அறிஞர்களுடைய ஒன்றுபட்ட கருத்து இதுல இருந்தாதான் நேர்வழி என்ன அடைய முடியும் என்று ஒரு மனிதர் தீர்மானிக்கிறார்னா அவரு இந்த கொள்கையை, இறைவனுடைய மார்க்கத்தை முழுமை பெற்றதாக சரியாக நம்பலன்னு அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் முழுமைப்படுத்திட்டுன்னு சொல்றான், எல்லாமே இதுல இருக்குங்கிறான். இல்ல நீ கருத்து வேறுபாடு கொள்றீங்கன்னா அதுக்கான தீர்வு வேணுமா? இதே குர்ஆன்ல தான் இருக்கு. இல்ல குர்ஆனை வச்சுதானே அவங்க கருத்து வேறுபாடு கொள்றாங்க, தர்காக்கு போறவங்க குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டுறாங்க, மௌலிது ஓதுறவங்க குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டுறாங்க அப்படின்னா அதற்கான பதிலும் குர்ஆன்லயே இருக்குதுங்கிறான்ல. உங்களுக்கு குர்ஆனில் தான் எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்கிறது. வழிகேடர்கள் வழிகேடுகளை நிரூபிப்பதற்கு குர்ஆன் வசனத்தை தவறாக வளைத்து விளக்கம் சொல்றாங்களா? அதற்கான விளக்கம் எங்க இருக்குது? சஹாபாக்கள்கிட்ட இருக்குன்னு அல்லாஹ் சொல்லல, இமாம்கள்கிட்ட இருக்குன்னு அல்லாஹ் சொல்லல, இஜ்மால இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லல. அதற்கான தீர்வும் உங்களுக்கு குர்ஆன்ல தான் இருக்குது, இந்த வஹீ செய்தியில தான் இருக்கு, இறை செய்தியில தான் இருக்குது. இறை செய்தியினுடைய வழியில் இருக்கின்ற வரை நாம வழி தவற மாட்டோம். ஏன்னா இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு தரப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனிதர் மனித கருத்துக்களுக்கு கை காட்டுறாரு அப்படின்னா அவரு இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டதாக சரியாக நம்பலன்னு அர்த்தம். அல்லது அல்லாஹ் சரியாக நமக்கு விளக்கல, கருத்து வேறுபாட்டுக்கான வழியை நமக்கு சொல்லிட்டு போகல அப்படின்னு நினைக்கிறாருன்னு அர்த்தம். அல்லது அல்லாஹுடைய இந்த குர்ஆனை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா, ஹதீஸை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு அவன் இந்த சமுதாயம் கருத்து வேறுபாட்டில் போயிடும், சஹாபாக்களுடைய கருத்தையும் இமாம்களுடைய கருத்தையும் ஏத்துக்கிட்டாதான் இந்த சமுதாயம் வழிகேட்டுக்கு போயிடாது நம்புறாங்கன்னா இவங்க அல்லாஹுடைய வார்த்தையை விட இந்த மனிதர்களுடைய வார்த்தைகளை உயர்த்துறாங்கன்னு அர்த்தம். அப்ப இதுல ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் குர்ஆன் மட்டும் போதாது, ஹதீஸ் மட்டும் போதாது, நாம நேர்வழியை அடைவதற்கு இந்த மனிதர்களுடைய துணையும் வேணும்னு சொல்ல வேண்டியது வரும். அப்படி சொன்னாங்கன்னா இந்த மார்க்கத்தை அவங்க சரியாக புரியலன்னு அர்த்தம். ஏன்னா இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம், இதில் எல்லாவற்றுக்கும் தீர்வுகள் இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரத்து நிசாவுல 59வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரம் உடையவர்களுக்கும் கட்டுப்படுங்க. உங்களுக்கு ஆட்சியாளர்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கட்டுப்படுங்க. ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், ஒரு விஷயத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்றீங்கன்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுட்டீங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டுட்டீங்க. கட்டுப்பட்டதற்கு பிறகு ஒரு விஷயத்துல உங்களுக்கு கருத்து வேறுபாடு வருது, செய்யலாமா செய்யக்கூடாதா, இது மார்க்கத்துல உள்ளதா இல்லையா, இவங்க இது மார்க்கத்துல உள்ளதுன்னு சொல்றாங்க, இவங்க இதுல இல்லைங்கிறாங்க, இப்படி உங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு வருதுன்னா தீர்வு எங்க இருக்குது? நேர்வழியை அடைந்து கொள்வதற்கான வழி எங்க இருக்குது? சஹாபாக்கள்கிட்ட போங்கன்னு அல்லாஹ் சொல்லல, இமாம்கள்கிட்ட போங்கன்னு அல்லாஹ் சொல்லல, ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், அந்த கருத்து வேறுபாட்டுக்கான தீர்வை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் பெற்றுங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் என்ன அர்த்தம்? குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குதுன்னு அர்த்தம். குர்ஆன் வசனத்தை தவறாக விளைத்து தர்காக்கு போறாங்க, ஏன்பா தர்காக்கு போற, இந்த இருக்கு குர்ஆன் வசனம் அப்படின்னு காட்டுறாங்கன்னு வைங்களேன், அதுக்கான பதில் எங்க இருக்குதா? அதே குர்ஆன்ல தான் இருக்குது, அதே ஹதீஸ்ல தான் இருக்குது. எந்த குர்ஆன் வசனத்தையும் எந்த ஹதீஸையும் வழிகேட்டுக்காக ஆதாரம் காட்டுறாங்களோ அது இவங்க வழிகேட்டுக்கு குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் ஆதாரம் காட்டுறாங்க. அதனால நேர்வழி அடைவதற்கு சஹாபாக்களுக்கு பின்னாடி நான் போறேன், அதனால நேர்வழி அடைவதற்கு நான் இமாம்களுடைய பின்னாடி போறேன்னா இது குர்ஆன் வசனத்தை குறை காணுவது. குர்ஆன் வசனத்தை வைத்து ஒருவன் தவறாக வழிகேட்டுக்கு அழைக்கிறான்னா அதற்கான பதில் அதே குர்ஆனில் இருக்கிறது, ஹதீஸ்கள் இருக்குது, நீங்கள் தேடி அடைய வேண்டும். அல்லாஹ்
அப்ப நாம கருத்து வேறுபாட்டுக்கான வழியை, நேர்வழியை அடைந்து கொள்வதற்கான வழியை எங்கெங்கேயோ தேட தேவையில்லை. நமக்கு தெளிவான, அழகான, பரிபூர்ணமான, விளக்கமான, எல்லா மக்களுக்கும் புரியக்கூடிய வகையிலே இறைவன் இறை செய்தியை தந்திருக்கின்ற பொழுது அந்த இறை செய்தியின் அடிப்படையிலே ஒன்றிணைவதுதான் வழிகேடுகள்ல விழுந்துடாம, 72 கூட்டத்துக்கு போய் நரகத்துக்கு போயிடாம சொர்க்கத்துக்கு போகிற ஒரு கூட்டத்தில் இருக்கணும்னா இறை செய்தியின் அடிப்படையிலே ஒன்றிணைய வேண்டும். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே ஒன்றிணைய வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் என்கின்ற இந்த அடிப்படையில இருக்கின்ற காலம் மட்டும்தான் நேர்வழியில் பயணிக்க முடியும் என்பதை இந்த ஆதாரங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்னும் சில ஆதாரங்களும் இருக்கிறது. அதை பற்றியும் இந்த இஸ்லாமிய வரலாற்றுல முதலாவதாக தோன்றிய மிகப்பெரிய ஒரு பிரிவாக கருதப்படுகிற ஹவாரிஜிகள் எப்படி தோன்றினாங்க, அவர்களுடைய வரலாறு என்ன, அவர்களுடைய ஆரம்பம் என்ன, முடிவு என்ன, அவர்கள் இன்றளவும் இருக்கிறார்களா என்பது போன்ற வரலாற்று தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.